மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு கும்பத்துல அது என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துல ராகு சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்றாரு. அப்போ 1/6/2026 வரைக்கும் ராகு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு? அரசாங்கம் சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வருமாமா, மீதி பேருக்கு வராதா அப்படின்னா இல்லைங்க, அவங்களுக்குலாம் ஒரு கல்லு தூக்கலாவே வரும் அப்படின்னு. அதுக்கும் மேல பாருங்க, இப்ப இது 1/6/2026 வரைக்கும் ராகு இன் 11th ஹவுஸ், சதய நட்சத்திரம் டிராவலிங், குருனோட பார்வை, அதனால வரக்கூடிய எந்த ஒரு பிளானட் நிறைய நல்லது செய்யுது அப்படின்னாலும் கொஞ்சோண்டு கெடுதலாவது செய்யும். இப்ப 11ஆம் பாவம் ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இது குருனோட பார்வை இருக்கும்போது, பார்வை இல்லாத போது ராகுனோட ஆட்டம் முழுக்க முழுக்க இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் ராகு. ஆமாம்மா, கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்க, கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் டிராவல் பண்ணுறாருங்க. என்னைக்கு 23 நவம்பர் 2025 டிராவல் பண்ண ஆரம்பிச்சு 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் டிராவல் பண்றாரு. இந்த டிராவல் பண்றது அவரோட சொந்த நட்சத்திரத்துல பண்றதுனால ரொம்ப வீரியமா நல்லது கொடுக்கணும் அப்படின்னு போது வாரி வழங்கிடுவாரு, கெடுக்கணும் அப்படின்னு போது வெற்றி செய்வார். அப்ப எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்க போறாரு, எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இது பாருங்க, முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது சொல்ல போறோம். முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. ராகு சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால இருக்காரு, சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெருசா கெடுதல் செய்யவே மாட்டாரு. கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார். இப்ப 1/6/2026 மேல ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் ரொம்ப வீரியமா இருக்காரு. ஆனா குருனோட சுப பார்வை அப்படின்றது இல்லை. அப்ப கெடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடா கெடுப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறோம். சரிங்களா? ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவாக புரியும். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு ராகு கும்பத்தில் அது என்ன பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தில் ராகு சதய நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுறாரு. அப்போ 1/6/2026 வரைக்கும் ராகு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா, முதல்ல 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானங்க. ஐடி ஃபீல்டு, டிஜிட்டல் ஃபீல்டு, ஃபாரின்ல ட்ரேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது கொடுப்பாரு. நிறைய பேருக்கு ஆன்செட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால நல்ல வருமானம், அதாவது கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றது கொடுப்பாரு. நண்பர்கள் மூலியம் ஒரு நெட்வொர்க் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, நண்பர்களோட ஹெல்ப்னால ஃபாரின்ல நம்ம ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாரு. அந்த கமிஷன் பேசிஸில் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது கொடுப்பாரு. போட்டி தேர்வு ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதில் பெருத்த வெற்றி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி அப்படின்றது வரத்துக்கு உண்டு. அப்போ அரசாங்கம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வருமாமா, மீதி பேருக்கு வராதா அப்படின்னா இல்லைங்க, அவங்களுக்குலாம் ஒரு கல்லு தூக்கலாவே வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக ஆன்செட் சான்சஸ் அப்படின்றது நிறைய கிடைக்கும். திடீர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. லைஃப்ல பாருங்க, திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். திடீர் மாற்றம் அப்படின்றது நல்ல விதத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்க, லாபஸ்தானத்தில் இருக்க ராகு, அதுவும் சதய நட்சத்திரத்தில் நீங்கள் உழைக்க ரெடி அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க. ராகு பகவான் அபரிவிதமான லாபத்தை கொடுக்க ரெடி. ஸோ இந்த காலகட்டத்தை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேலே பாருங்க, இப்போ இது 1/6/2026 வரைக்கும் ராகு இன் 11th ஹவுஸ், சதய நட்சத்திரம் டிராவலிங், குருனோட பார்வை, அதனால வரக்கூடிய பலன்கள். அதுக்கும் மேலே நம்மளோட மூத்த சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நான் முன்னமே சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்மளோட தொழிலுக்கும் சரி, நம்மளோட வாழ்வாதாரம் அதிகமாகிறதுக்கும், அதாவது நல்லபடியாக செட்டில் ஆகிறதுக்கும் நிறைய விஷயத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இது 1/6/2026 வரைக்கும்.
பொதுவாக வந்து பாருங்க, ஒரு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்து உட்காருது அப்படின்னா அது 90% நற்பலன்களை கொடுக்குது அப்படின்னாலும் 10% தீய பலன்கள் அப்படின்றது கொடுக்கும். ஒரு அசுபஸ்தானத்தில் இல்லை ஒரு பாவம் நல்லா இல்லை கிரகம் வந்து உட்காருது அப்படின்னும் போது அது கெடுபலன்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற விதி இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுக்கும். உதாரணத்துக்கு 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் ஒரு சுபனே கூட வந்து உட்கார்றான், அவனுக்கு குருனோட பார்வை இருக்கு, இல்லை அதை பற்றி கவலை இல்லை, ஸ்தான பலம் இல்லை, அதுக்கும் மேலே அசுபனோட பார்வை இருக்கு அப்படின்னா கூட அவன் கெடுபலனே கொடுக்கணும் அவனோட தசை காலத்தில் அப்படின்னா கூட சில புத்திகள் நம்மளுக்கு நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கும். ஆக எந்த ஒரு பிளானட் நிறைய நல்லது செய்யுது அப்படின்னாலும் கொஞ்சோண்டு கெடுதலாவது செய்யும். இப்போ 11ஆம் பாவம் ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இது குருனோட பார்வை இருக்கும்போது, பார்வை இல்லாத போது ராகுனோட ஆட்டம் முழுக்க முழுக்க இருக்கும், அவனோட நட்சத்திரம். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அது 11ஆம் பாவம் லாபஸ்தானம். இப்போ அத்துணை நல்ல பயன்களோட கூட சில கெடுபலன்கள் அப்படின்றது கொடுப்பான். இது எது வரைக்கும்? 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும். என்ன ஆகும்? முற்பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பிற்பகுதியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போலி நெட்வொர்க்கில் நம்ம போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம இப்போ சமீப காலமாக நிறைய ஆன்லைனில் நம்ம வாங்குகிறோம் அப்படின் போது சில ப்ராடக்ட்ஸ் பயங்கர ஒரு மாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நம்ம ஆர்டர் கொடுத்து வாங்கினா அந்த ஆர்டர் எப்படி வந்து போலியானவங்க கிட்ட போகும் தெரியாது, போலியான ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்து சேரும். அது ஏதோ ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ப்ராடக்ட்னா ஓகேங்க, 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து நம்ம போலி ப்ராடக்ட்டை கூட சில சமயம் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கொடுத்து, அதாவது அந்த மாதிரி ஒரு தீய பலன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான நண்பர்கள், அவங்க கூட நம்ம ரொம்ப பழகி ரொம்ப நம்பி ஏமாறுற மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசைகள் நிறைய ஆகும். எனக்கு எப்படியாவது பிரித்த லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிப்போம். அந்த பிரித்த லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால நம்ம சின்ன சின்ன குறுக்கு வழிகள், சின்ன சின்ன தப்புகளை வந்து கையாளுற மாதிரி இருக்கும். சில இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் கலப்படம் அடல்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடல்ட்ரேஷன் கச்சா முச்சா நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் லாபம் கருதி. அந்த மாதிரி நீங்கள் கச்சா முச்சான்னு செய்கிறீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மன ரீதியான குழப்பம், ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலேங்க பொதுவாக நம்ம வந்து லாபம் நிறைய வருது அப்படின்னாலே தொழில் பயங்கர சின்சியராக டெடிக்கேட்டடாக செய்கிறோம். நிறைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் லாபம் நிறைய வரும். இவ்வளோ விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்போது பணத்தோட கூடவே சில பல பிரச்சனைகளும் வரும். அது மட்டும் இல்லாமல் பணத்தோட கூடவே நம்மளுக்கு அதிகப்படியான மன உளைச்சலும் வரும். ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது பிற்பகுதி, அதாவது 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும். 2 ஆகஸ்ட் 2026 6/12/2026 வரைக்கும் ராகு கும்பத்தில் தான் இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் பெருசாக இந்த இன்டென்சிஃபைடு இல் எஃபெக்ட்ஸை கொடுக்க மாட்டார். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவர் சதயத்துலேருந்து மாறி அவிட்டத்துக்கு போயிடுறார், அவரோட சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணல. அப்போ இந்த தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நெட்வொர்க் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கும் அப்படின்னா எஸ்கேப் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ராகு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவர் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. இப்போ வந்து அரசு சார்ந்த ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சட்டுன்னு நல்லது அப்படின்றது வந்துடும். கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த முற்பகுதியில் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன், பொதுவான பலன். இப்போ நீங்கள் சொன்னதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் மாட்டிகிட்ருக்கோம், ட்ராப் ஆகிருக்கோம், இல்லை பிரச்சனைகளில் இருக்கோம். நீங்கள் எங்கள் ராசிக்கு என்ன சொன்னீங்களோ, எதில் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் அதில் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும், இல்லை சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.